ஹலோ குட்டீஸ், புத்திசாலி எலிகள் டிஜிட்டல் பார்ட்டி ஸ்டோரி டைம்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க டிஜிட்டல் பார்ட்டி வந்தாச்சு. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான காட்டுக்கு போக போறோம். அதுதான் நம்ம குவா காடு. இங்க குட்டி குட்டி மிருகங்கள் தங்களோட புத்தியை யூஸ் பண்ணி பெரிய மிருகங்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஜாலியா வாழ்துன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். குவா காட்டு எலிகள். இப்போ இந்த குவா காட்டுக்கு புதுசா ஒரு எலி குடும்பம் குடி வந்தாங்க. ஒரு பெரிய ஆலமரத்துல அழகா ஒரு வளைய தோண்டி அவங்களுக்கான ஒரு சூப்பரான வீட்டை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல குட்டீஸ். திடீர்னு ஒரு ஆபத்து. ஒரு பெரிய பயங்கரமான பாம்பு அந்த மரத்துக்கிட்ட வந்துடுச்சு. தினமும் எலிவலை வாசல்ல காத்துக்கிட்டு இருந்து ஒவ்வொரு எலியா புடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. எலி கூட்டத்துக்கு ஒரே பயம், இப்படியே போனா நம்ம குடும்பமே அழிஞ்சிடுமேன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மரத்துல இருந்தா நமக்கு ரொம்ப ஆபத்துன்னு அங்கிருந்து தப்பிச்சு ரொம்ப உயரமா ஒரு பாறை மேல இருக்கிற பொந்துக்கு குடி போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்க குட்டீஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாறைக்கு போனதால அந்த எலிகள் இப்ப பாதுகாப்பா இருக்காங்களா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் தப்பு. ஒரு பெரிய பருந்து வானத்துல சுத்திட்டு இருந்த அந்த பருந்து பாறை மேல இருக்கிற எலிகளை ரொம்ப ஈஸியா பாத்துடுச்சு. மேல இருந்து சர்ன்னு வேகமா பறந்து வந்து எலிகளை கொத்தி தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. அட பாவமே, கீழே பாம்பு, மேல பருந்து, இந்த ரெண்டு பயங்கரமான எதிரிகளுக்கு நடுவுல நம்ம குட்டி எலிகள் மாட்டிக்கிட்டாங்களே. புத்திசாலி எலியின் திட்டம். அப்போதான் எலி கூட்டத்தில் இருந்த ஒரு புத்திசாலி எலி தைரியமா முன்னாடி வந்துச்சு. நம்ம ரொம்ப குட்டி, இந்த பாம்பு பருந்து ரெண்டு பேருமே நம்மளை விட ரொம்ப பெரிய பலசாலிகள். இவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்டகாசமான பிளானை போட்டுருச்சு. அந்த புத்திசாலி எலி மத்தவங்க கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? எதிரிகளை மோத விடுவோம், நம்மளால அவங்கள அடிக்க முடியாது. ஆனா அந்த ரெண்டு எதிரிகளான பாம்பையும் பருந்தையும் ஒன்னோடு ஒன்னு சண்டை போட வச்சா என்ன? அப்ப நமக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஆபத்தும் வராதுல்ல அப்படின்னு ஒரு மாஸ்டர் ஐடியாவை கொடுத்துச்சு. அதை கேட்டதும் மத்த எலிகளுக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி முடியும்? நம்மள பார்த்தாலே அவங்க சாப்பிடுவாங்களே, அவங்க ரெண்டு பேரையும் எப்படி சண்டை போட வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. குட்டீஸ், உங்களுக்கும் இதே டவுட் வருதுல? எவ்வளவு பெரிய மிருகங்களை இந்த குட்டி எலிகள் எப்படி ஏமாத்தி சண்டை போட வைக்க போகுது? கெஸ் பண்ணுங்க. அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு சொல்லவா? ஸ்டெப் 1 பாறை எலி, ஸ்டெப் 2 மரத்தெலி, ஸ்டெப் 3 பள்ளத்தை நோக்கி ஓடு. புத்திசாலி எலி சொல்லுச்சு, ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ரெண்டு எலிகளை ரெடி பண்ணுங்க. ஒருத்தர் பாறை மேலையும் இன்னொருத்தர் பழைய மரத்து வாசல்லையும் நிக்கணும். எதிரிகள் வர்றப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வேகமா ஓடி வந்து வெட்ட வெளியில நம்ம தோண்டி வச்சிருக்கிற பள்ளத்துக்குள்ள குதிச்சு மறைஞ்சிரணும். எதிரிகளின் சண்டை திட்டம் ரெடி. ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு சூப்பர் ஃபாஸ்ட் எலிகள் தயாரா நின்னாங்க. பாம்பும் பருந்தும் பசியோட அவங்கள பிடிக்க வரும்போது நம்ம எலிகள் ரெண்டும் ஷுர்ருன்னு வெட்ட வெளிய நோக்கி புல்லட் மாதிரி ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் தரையில பாம்பு சீறிக்கிட்டு வருது, இன்னொரு பக்கம் வானத்துல இருந்து பருந்து வேகமா பாஞ்சு வருது. தப்பித்தார்கள். கரெக்டா அந்த விலங்குகள் இவங்கள பிடிக்கிற அந்த செகண்ட் ரெண்டு எலிகளும் டக்குன்னு அந்த மறைவான பள்ளத்துக்குள்ள குதிச்சு மாயமா மறைஞ்சிட்டாங்க. எலிகள் பத்திரமா தப்பிச்சிட்டாங்க குட்டீஸ். அந்த பள்ளம் அங்க இருக்கிறதே பாம்புக்கும் பருந்துக்கும் தெரியவே தெரியாது. இப்போ ஒரு பெரிய சண்டை. வெட்ட வெளியில என்ன நடந்துச்சு தெரியுமா? எலிக்களை பிடிக்கிற வேகத்துல ஓடி வந்த பாம்பும் பருந்தும் ஒன்னோடு ஒன்னு நேருக்கு நேர் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே இயற்கையான எதிரிகளாச்சே. கோவத்துல எலிகளை விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சு கடைசியில பெரிய காயத்தோட இனிமே இந்த காடே வேண்டான்னு பயந்து ஓடி போயிட்டாங்க. கதையின் நீதி பாத்தீங்களா குட்டீஸ்? நம்ம எலி கூட்டம் அவங்களோட பலத்தை யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா தங்களோட மூளையை யூஸ் பண்ணி அவ்ளோ பெரிய பிரச்சனைய சுலபமா சால்வ் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சா நம்மால ஈஸியா ஜெயிக்க முடியும். நீங்க புத்திசாலியா? கடைசியா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை தினமும் எப்படியெல்லாம் யூஸ் பண்றீங்க? நீங்க ரொம்ப ஸ்மார்ட் குட்டீஸ்னு உங்க டிஜிட்டல் பார்ட்டிக்கு நல்லா தெரியும். சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டிஜிட்டல் பார்ட்டிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.